அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். எது திராவிடம்? யார் திராவிடர்? இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்காம இருந்தது, யாருக்குமே கிடைக்காம இருந்தது. இந்த கேள்விகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பதிலை கண்டுபிடிச்சிருக்காங்க திராவிட கழகத்தவர். கண்டுபிடிச்சி ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அந்த பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போவீங்க. கேட்டுருங்க. ரொம்ப சுருக்கமா சொன்னா, சாதி ஒழிப்பும் பாலின சமத்துவமும் தான் திராவிடத்தின் அடையாளம். அதுதான் திராவிடம். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் நாம் திராவிட தமிழர்கள். அப்ப திராவிட தெலுங்கர் உண்டு, திராவிட அமெரிக்கன் கூட தான் உண்டு. சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அமெரிக்கன் திராவிட அமெரிக்கன், சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர்கள் திராவிட தமிழர். அவ்வளவுதான். கேட்டிங்களா? இந்த கேள்வியின் பதிலை கேட்டவுடனே தஞ்சாவூர் கல்வெட்டு எழுதிட்டு பக்கத்திலே உட்காந்துரு, பின்னாடி வர தலைமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காமெடியெல்லாம் தாண்டி அமெரிக்கா கல்வெட்டில் எழுதி உட்காந்துரு. ஏன்னா பின்னாடி அமெரிக்க பிரதமராக வரக்கூடியவர், ஓ நம்மளாம் திராவிடடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இங்கே இருக்கிற சுபவீர பயணத்தை கூப்பிட்டு மண்டபம் நறுக்கு நாள் கொட்டணும் இல்லையா? அந்த சூழ்நிலை எழுதி வச்சிருக்காப்புல. அந்த சூழ்நிலைக்கு இந்த நாடு வரணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காப்புல. என்ன எது திராவிடம்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது? யார் திராவிடர்? இதான் கேள்வி. நாடு தமிழ்நாடு, அவர் தமிழர், இவர் தெலுங்கர், இவர் கன்னடர், இவர் மலையாளி, இவர் போஜ்புரி, அவர் பீகாரி. யார் திராவிடர்? இவ்வளோதான் கேள்வி. வேறு எதுவும் பெரிய கேள்விலாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் தமிழ் பேசுகிறோம், வெளியே தமிழ் பேசுகிறோம், பிறப்பால் தமிழராக இருக்கோம், நாங்கள் தமிழர். அவர் வீட்டில் தெலுங்கு பேசுகிறாரு, வெளியே தெலுங்கு பேசுகிறாரு, பிறப்பால் தெலுங்கராக இருக்கிற அவர் தெலுங்கர். இவர் வீட்டில் கன்னடம் பேசுகிறாரு, வெளியே கன்னடம் பேசுகிறாரு, பிறப்பால் கன்னடராக இருக்கிற அவர் கன்னடர். இடையில எவன்டா அவன் திராவிட அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிற பொழுது பதில் அப்படின்ற பொழுது இதாக பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன பதில் இது? இந்த பதில் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அசந்து போகிறீங்களா? நீங்கள் சொல்கிற அசந்து போகிற மாதிரி சொல்லிருக்காங்களே, பெண்ணுரிமையும் சமூக நீதியும் சாதி ஒழிப்பும் இங்கே கேட்குறப்ப அப்படியே இப்படி புல் அரிக்கல. சரி வாங்க இவங்க பெண்ணுரிமைக்கு வருவோம். பெண்ணுரிமை, பெண் சமத்துவம், பாலின சமத்துவம் சொல்கிறாங்கல்ல. இந்த கட்சி தேர்தலில் போட்டிட்டு எத்தனை வருஷத்தில், ஆட்சி பிடிச்ச எத்தனை வருஷத்தில் 50 விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குதா அப்படின்ற கேள்வியை கேட்டு அவளை அசிங்கப்படுத்த விரும்பலை. அவங்க முன்வைக்கிற, திமுக கூட்டணி ஆட்சி வந்தால் முன்வைக்கிற 33 விழுக்காடு ஆவது பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குதா? திராவிடம்னா என்னன்னு உருட்டு நாயகர்களே கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கொடுத்துருக்குதா? பெண்களுக்கு தொல்காப்பியத்தில் மதிப்பு கொடுக்கப்படலை, உரிமையில் நம்மளை சொல்கிறாங்க. பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்குறது, பாலின சமத்துவம் வர்றது தான் திராவிடம்னா 50 விழுக்காடு கொடுக்கணும். சரி ஓகே, 50 விழுக்காடு வேண்டாம், நீங்கள் விரும்புகிற 33% தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குதா? அது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஏங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு 118 எம்எல்ஏ இருந்தால் போதும். சரி, முதலமைச்சர் நாற்காலி பிடிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏ இருந்தால் போதும். 118 பேர் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் கொள்கை சரியாக இருக்குது, உங்கள் ஈர வெங்காயம்லாம் சரியாக இருக்குதுன்னா, எல்லாம் கரெக்டுனா கொடுத்துருக்கலாம்ல மீதியே. 117 ஈக்குவலாக கேட்கல, ஆனால் ஒரு 50 சீட்டு பெண்கள் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. ஆனால் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க, அதுதான் திராவிடம் இவங்க. அப்போ அவங்க முதல் கொள்கையே ஃபெயிலியர். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? சாதிய பாகுபாடற்ற. சரி வாங்க இவங்க சாதிய பாகுபாடற்ற வீர வெங்காயத்தை பார்ப்போம். பெரியார் இயக்கம், பெரியார் அமைப்பு, அப்புறம் தந்தை பெரியார் அமைப்பு, திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி திராவிடம்ன்ற பேரில் வச்சுருக்கிற கட்சியின் அலுவலகத்திற்கோ அல்லது கட்சி விழா நடக்கிற இடத்துக்கோ போயிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ட எச்சிகளையே எந்த சாதி எடுக்குது? அந்த கட்சியினுடைய கக்கூசை எந்த சாதி க்ளீன் பண்ணுது? ப்ரோ நீங்கள் கேட்ட மாதிரிக்கே சாதி ஒழிப்பை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சமத்துவம் கொண்டு வரணும். வா ரெட்டியாக இருங்க, வா இலையெடு, இங்கே வா நாயுடு, நீ கக்கூசை கழுவு, இங்கே வா மேனன் இதை பண்ணு, இங்கே வாங்க நாயக்கர் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா? நாடார் நீங்களாம் வாங்க, தேவர் நீங்களாம் வாங்க, கவுண்டர் நீங்களாம் அதை செய்யுங்க அப்படின்னு இலையெடுக்க விட்டீங்களா? குப்பையில் விட்டீங்களா? இல்லை. அப்புறம் சாதி ஒழிப்பு சமூகம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. குப்பல்றதுக்கு அதே சாதி, மலைக்குழியில் இருக்கிறதுக்கு அதே சாதி, சாக்கடை கிளீன்றதுக்கு அதே சாதி, நீங்கள் சாப்பிட்ட எச்சியில் எடுக்கிறதுக்கு அதே சாதி, திராவிடம் மயிறு புடலங்கா சாதிய சமத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கட்சியின் அலுவலகத்தை துப்புரவு பணி பண்ணுறதுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த சமூகத்திலேருந்து வந்த சாதி. அப்புறம் சாதிய சமத்துவம் என்னது, மயிர சமத்துவம் கொண்டு வந்திருக்கிறீங்க? இந்த கேள்வி மக்களுக்கு கேட்பானா இல்லையா? நீங்கள் சொன்ன பெண்ணுரிமையிலேயும் நீங்கள் ஃபெயிலு, நீங்கள் சொன்ன பாலியல் சமத்துவத்தில் ஃபெயிலு, நீங்கள் சொன்ன சாதி சமூக இடஒதுக்கீட்டிலையும் ஃபெயிலு. தேர்தலில் போட்டியிடுற பொழுது
பொது தொகுதி தனித்தொகுதின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குது. சரி, பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலிடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தனியாக தேர்தல் ஆணையம் ரிசர்வ்டு சீட்ஸ்னு கொடுக்குது. ஓகே, வரவேற்கிறோம். ஆனால் அந்த ரிசர்வ்டு சீட்டு, ரிசர்வ்டு ஏரியாவை தவிர மற்ற இடங்களில் அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்திலேருந்து வந்தவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட்டே கொடுத்தது இல்லையே. நீங்கள் சொல்கிற திராவிடம், நீங்கள் சொல்கிற சமத்துவம், நீங்கள் சொல்கிற சாதிய சமத்துவம் கொடுத்தது இல்லையே. எப்போ கொடுக்கும்? எப்போங்க கொடுக்கும்? பிற்படுத்தப்பட்ட அறநிலைத்துறை, சரி பிற்படுத்தப்பட்ட துறை, அந்த துறையை தவிர அறநிலைத்துறை கொடுக்கறது இல்லை. அமைச்சர் பதவி கூட அது என்ன போக்குவரத்துறை கொடுக்கறது இல்லை. அது என்ன நம்ம நிதித்துறை கொடுக்கறது இல்லை. ஆனால் துணை முதலமைச்சர் கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் என்ன சொல்கிறீங்க? சமூக நீதியை நாங்கள் பாதுகாக்க போகிறோம். எப்போ பாதுகாப்பீங்க? எப்போங்க பாதுகாப்பீங்க? கடைசி வரைக்கும் கொடுத்தா அந்த அமைச்சர் தான், கொடுத்தா அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அந்த தொகுதிகள் தான், வேறு தொகுதி கொடுக்கறது இல்லை. இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க எது திராவிடம்ட்டு. திராவிடம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தமிழகத்தில் வெளியில் தமிழ் பேசிக்கொண்டு வீட்டில் வேறு மொழி பேசுகிறவங்க தங்களை ஒருமுகமாக அழைத்துக் கொள்வதற்கு வெளியே அவங்களுக்குள்ள அடையாளப்படுத்திக்கிறது சொல்லப்பட்ட பெயர் திராவிடர். வெளியில் தமிழ் செந்தமிழும் நாமணக்கும் பேசுகிறது, வீட்டுக்குள்ளே எவுனரா பவுனரா கேட்குறது, அணையா அப்படின்னு சொல்கிறது. இதான் மேட்ரு. இங்கே கடவுள் இல்லைங்க அப்படின்றது, அங்கே அத்தி வர்றதுக்கு கள்ளத்தனமாக டோக்கன் போட்டு பார்க்குறது. இங்கே கடவுளே இல்லைங்கன்ற, சாமி இல்லைங்கன்றங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பதி ஏழுமலை வெங்கடாசலபதி கோயிலுக்கு போகிறது, அங்கே இருக்கிற ஐயரோட கூட்டத்துக்கு வந்து பூஜை பண்ணுறது. திருப்பதி போனால் தான் திருப்பம்ங்கிறது. அதே திருப்பதிக்கு ராஜபக்சேவும் வர்றேன், அவன் குலதெய்வம்ங்கிறான். இங்கே தான் பிரச்சனையே. ராஜபக்சேவே கிட்டத்தட்ட சொந்தக்காரன் தான் கண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இதுதான் திராவிடம். இப்போ எது தமிழர், தமிழ் தேசியம், எது திராவிடம், எது திராவிட தேசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இதுக்கப்புறம் புரியலைங்க அப்படின்னா உங்களை விட முட்டாப்பை உலகத்தில் யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். திராவிடம்னா என்னன்ற கேள்விக்கு இத்தனை வருடங்களாக எந்த ஒரு பதிலுமே யாராலையும் கொடுக்க முடியலன்னா இங்கே சிக்கல் எங்கே இருக்குது? இங்கே இவ்வளவு இருந்தும் எப்படிங்க தமிழர் ஓட்டு போட்டாங்க, எப்படிங்க அந்த கட்சி ஆட்சி பிடிச்சிது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குதா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கலை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த திராவிட கொள்கையை வச்சு தான் ஆட்சி பிடிச்சாங்களாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ இங்கே நாட்டில் வறுமை, கல்வியின்மை, வேலைவாய்ப்பின்மை, இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அவ்வப்போது அந்த முதலமைச்சர்கள் அவங்களால என்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டங்களில் பெரும் தலைவர் காமராசர் முதலமைச்சர் ஆகிறார். நாட்டில் பல அணைக்கட்டுகள், பள்ளிக்கூடங்கள், பாலங்கள், எத்தனையோ விஷயங்கள், தொழிற்சாலைகள் கட்டுறாரு. இப்படி கட்டி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நாட்டு மக்களை டெவலப் பண்ணுறதுக்காக பல திட்டங்களை போடுறார். இந்த திட்டங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆரிய பார்ப்பன கூட்டம், இங்கே இருக்கிற தெலுங்கர்கள் அப்படி சொல்லக்கூடாது, திராவிடர்கள், வருடர்கள் என்ற திராவிடர்கள் கூட்டம் தனக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழனாண்டா நாம் இனிமேல் இருக்க முடியாது, இங்கே திட்டங்கள்லாம் வேறு மாதிரி வருது, கல்வியறிவு பெற்றுறான், படிப்பறிவு பெற்றுறான், சாராயத்தை வேண்டாங்கிறாரு. இப்படி திட்டங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிற பொழுது இவன் எல்லா விஷயத்தையும் விழிச்சுக்கிட்டோம்னா நாம் இங்கே விஜயநகர ஆட்சின்ற இங்கே புகுந்துட்டு இருக்கிற விஷயங்களை பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? நாம் எல்லோரும் அன்கோ பண்ணிக்கிடுவோம். நாம் தமிழர் விரோத அரசியல் அப்படின்னு நேரடி சொன்னால் நம்மளை ஓட்டு போட மாட்டான். மாறாக வேறு விஷயங்களை பண்ணி இவருடைய ஆட்சியை கவுழ்த்து விட்டுருவோம், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு விடுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவினுடைய பலனாகத்தான் காமராஜர் அவர்கள் ஆட்சி கட்டில் இருக்கிறவங்களை வேலை செய்கிறாங்க. அந்த வேலை எப்படிமா கணக்கச்சிதமாக செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு உலகத்துக்கு புதுசாக அறிமுகமானது போல் புதிதாக அறிமுகமானது சினிமா. இந்த சினிமாவில் வந்த தலைவர்கள் நிஜத்தில் தங்கள் வாழ்க்கையோட கற்பனை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட மாபெரும் தலைவர்களாக மக்கள் நினச்சது எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய கனவு நாயகனாகவே அந்த காலத்தில் பல மக்கள் வாழ்ந்துருக்காங்க. எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி அவர் சமாஜத்தில் கடியாரம் ஓடுதுன்னு காது வச்சுக்கிற பல முட்டாப்பேலுக்கு இருக்காங்க. அவ்வளவு தூரத்துக்கு எம்ஜிஆர் ரசிகர் இல்லை, வெறியர்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டம். இன்றைக்கி இருக்கிற ஒரு நடிகர் மேலே அன்னைக்கு ஒரு பேப்பைய கூட்டம் அப்படி இருந்திருக்கு. அந்த முட்டாப்பைய கூட்டம் தான் அந்த நாட்டினுடைய மொத்த சீரழிவுக்கும் காரணம். அது என்ன பண்ணிச்சு தெரியுமில்ல? இதாங்க பாருங்கள், சமூக நீதி, மூட நம்பிக்கை இப்படிலாம் இருக்குது நாட்டுக்குள்ளே. பல விதமான அழுக்குகளை அங்கே வச்சுருக்கிறாங்க. இதை சுத்தப்படுத்துறதுக்கு எங்கள் கொள்கை தான் சரின்னு சொல்லிட்டு அவரை மண்டையை கழுவி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை மண்டையை பிரெயின் வாஷ் பண்ணி உட்கார்ந்து எல்லாம் கூடி பேசி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க. அப்படி அவரை அழைச்சி அவர் பிரச்சாரம் பண்ணும்போது கட்சியில் சேர்ந்து வேலைகள்லாம் பண்ணும்பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் வர்றாரு, எம்ஜிஆரை பார்க்கணும், எம்ஜிஆர் சொன்னால் ஓட்டு போட்டுறணுங்கிறதுக்காக ஓட்டை போட்டாங்க, பெருந்தலைவரை தூக்கி ஓரமாக போட்டாங்க. அப்போவும் எம்ஜி ராமச்சந்திரனோட கொள்கை மேலே, அவருடைய பேச்சுக்கள் மேலே, அவருடைய சினிமா வசீகரத்து மேலே மக்கள் மயங்கி ஓட்டு போட்டுற இடத்துல கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த மாபெரும் வரலாற்று திட்டம் என்னென்னா படியரிசி இலவசம்ங்கிற திட்டம்.
என்னது, எங்களுக்கு ஓட்டு போட்டால் அரிசி இலவசமாக தருவோம், நீங்கள் வேலைக்கு வேலை சாப்பிட வேண்டாம், இலவசமாக தருவோம்ன்றாங்க. இதே திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கேட்கும் பொழுது, நான் இலவசமாக கொடுத்துருவேன், விவசாயி என்ன மண்ணையாக திம்பான், அது எங்கேயோ ஒரு விவசாயிட்ட வாங்கி தானே ஆகணும், இலவசமெல்லாம் கொடுக்க முடியாது, உழைச்சி சாப்பிடட்டும், நான் வேலைவாய்ப்பை உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் வேலைவாய்ப்பு மயிரெல்லாம் தேடலை, வாசியில் கொடுப்பியா, துட்டு கொடுப்பியான்னு கேட்டான். என் சாதின்னா, என் சினிமான்னா, ஓட்டுன்னா போட்டான். ஜெயிக்க வச்சு மேலே அரியணைக்கு ஏற்றுறாங்க. ஏற்றுனதுக்கு பிறகு இது பெரியாருடைய கொள்கை ஜெயிச்சது, எங்களுடைய விஷயங்கள் தான் ஜெயிச்சது, நாங்கள் சொன்ன அந்த கற்பனைகள் தாங்க ஜெயிச்சது, நாங்கள் சொன்ன அந்த மூடநம்பிக்கை எதிரான பிரச்சாரங்கள் தான் ஜெயிச்சதுன்ற விவாதங்களை அதற்கு பிறகு கட்டமைக்கிறார்கள். இதே கட்டமைக்கிற கூட்டம் ஒரு என்ன சொல்லணும்னா, பெரியார் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார், பெரியார் சொல்லித்தான் அந்த திட்டங்களை செயல்படுத்தினார் அப்படின்னு உருட்டும். பெரியார் சொல்லித்தான் அவர் செஞ்சாருன்னா, அவர் சொல்லி இவர் செய்கிறதா இருந்தால் அப்புறம் தனியாக ஒரு இயக்கத்துக்கு பெரியார் பிரச்சாரம் பண்ணணும். அப்புறம் ஏன் பெரியாருடைய நண்பரான ராஜாஜி கூப்பிட்டு பிரச்சார மேடைகளில் பேச வைக்கணும்? நானே பார்ப்பனர் தான், ஆனாலும் உங்களுக்கு ஆதரவு பிரச்சாரம் பண்ணுறேன், ஏன் காமராஜர் ஆட்சியில் இறக்கணும்னு அவர் ஏன் பேசணும்? பெரியார் சொல்லித்தான் காமராஜர் எல்லா நன்மைகளும் செய்தாருன்றா ஏன் செய்யணும்? ஏன் இந்த கூட்டம் காமராஜருக்கு எதிராக வேலை செய்யணும்? காமராஜருக்கு எதிராக ஜிடி நாயுடு கொண்டு வந்து ஏன் தேர்தல் நிப்பாட்டணும்? இப்படி தேடி தேடி போனீங்கன்னா எது திராவிடம், யார் திராவிடர், ஏன் தமிழர் அரசியல் தேவை அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். தமிழகத்தில் தமிழர் அரசியல் நடந்தால் இங்கே மாற்றங்கள் பல்வேறு வரும். அது வரைக்கும் திறக்கப்படாத சாராய கடை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இறங்கினதுக்கு அப்புறம் சாராய கடை திறக்கப்படுது. யாருக்காக திறக்கப்படுது? நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அது வரைக்கும் திறக்கப்படாத லாட்ரி டிக்கெட்டு அப்போது திறக்கப்படுது. யாருக்காக திறக்கப்பட்டது? நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. பின்வரக்கூடிய காலகட்டங்களில் ஆட்சி மாறும் பொழுது லாட்ரி டிக்கெட்டில் சரியாக கமிஷன் போகாதால கமிஷன் பஞ்சாயத்து, இவங்களை பார்க்குற ஈகோ பிரச்சனை, நீ என்ன பெரிய புடலங்கா லாட்ரி டிக்கெட் நடத்துறதுன்னு கேன்சல் பண்ணாங்க. அது பின்னாடி வந்த ஈகோ பாலிட்டிக்ஸ். ஆனால் அந்த லாட்ரி டிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? கொண்டு வந்து சேர்த்தது யார்? இந்த சாராயத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துனது யார்? யார்? முடிவு பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த 2 விஷயங்களை கொண்டு வந்தாச்சு. நாங்கள் எங்கள் கொள்கைக்காக தான் ஜெயிச்சோம் அப்படின்னா, உங்கள் கொள்கைகள் இத்தனை ஆண்டுகளை செயல்படுத்தலை. பெண்ணுரிமைகளை பேசுனதுனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னா, ஏன் பெண்களுக்கு இத்தனை வருஷமாக சீட்டு கொடுக்கல? ஏங்க சீட்டு ஒரு பக்கம், அதுவும் தேர்தல் அரசியலுங்க அப்படின்னு சொன்னால் கட்சி தாங்க. கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் கூட எத்தனை பெண்களுங்க? எத்தனை பெண்கள்? முடியல. கேள்வி வண்டையாக வச்சுருக்கேன். மணிக்கணக்காக போய் கேட்குறது கேள்வி இருக்குது. சுபவீர பாண்டியன் திணறிடணும். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் வயசானாலும் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது அவரால். ஏன்? நாங்கள் கேட்குற கேள்வி உண்மையான கேள்வி. அவர் பண்ணுறது உருட்டு வேலை. மிஸ்டர் சுபவீர பாண்டியனுடைய தொண்டர்கள், புதுசாக திராவிட பயிற்சி பட்டறையில் படிச்சிருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, 1-to-1 விவாதத்துக்கு நான் ரெடி. எது திராவிடம், யார் திராவிடர் என்ற கேள்வி மட்டும்தான் நடந்த கேள்வி. ஏன் திராவிட அரசியல் தேவைன்னு நீங்கள் பேசுங்க, ஏன் தமிழர் அரசியல் தேவைன்னு நான் பேசுகிறேன். ஓப்பன் மீட், எந்த இடத்துக்கு வேணாலும் நான் வர தயார். ஆண்மை இருக்கிறவங்க, திறமை இருக்கிறவங்க, நேர்மை இருக்கிறவங்க, பெரியாரிய பயிற்சி பட்டறையில் படித்த கற்றறிந்த அறிஞர்கள் கூட வரலாம். போட்டிக்கு கடைக்கோடி சீமான் தம்பிகளில் ஒருத்தனாக இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகளில் கடைசி படை வீரன் நான் வந்து நிற்கிறேன். மோதி பார்ப்போம். 1-to-1 டிபேட். ஐ எம் ரெடி. தேங்க்ஸ். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.